இப்போ நிறைய பேருக்கு என்ன இப்போ இந்த மாரடைப்பு வருதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு என்ன அவாய்ட் பண்ணலாம், அது எப்படி நம்ம தடுக்கலாம்? நிறைய இப்போ டென்ஷன் ஆகுறோம். நிறைய கரெக்ட். அது ஸோ எல்லாருக்குமே எல்லாருடைய வேலையிலையும் ப்ரெஷர் இருக்குப்பா. ஸோ லைஃப் ஸ்டைல், ஸோ உணவு, உறக்கம், உடற்பயிற்சி, இது வந்து 3மே வந்துட்டு யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம். என்ன தான் நம்ம வேலை எடுத்தாலுமே அது நம்ம ஒரு டைம் அதை கொடுத்து தான் ஆகணும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப்னு இருக்குது. தட் இஸ் வருஷத்துக்கு ஒரு தடவை யூ கேன் டூ எவ்ரிதிங். ஒரு பேசிக் பிளட் சுகர், பேசிக் பிளட் ப்ரெஷர், உங்கள் பாடி வெயிட்டு, உங்கள் தைராய்டு ப்ரொஃபைல், அதே மாதிரி உங்கள் கொலஸ்ட்ரால் ப்ரொஃபைல், இசிஜி, எக்கோ, த்ரெட்மில், இதெல்லாமே வந்து ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மொடாலிட்டிஸ் எல்லாம் பண்ணும் போதும் ஏதாவது பிரச்சனை இருக்கா, வரதுக்கான வாய்ப்பு இருக்கா, ஃபேமிலியில் யாருக்காவது இந்த மாதிரி சின்ன வயசில் மாரடைப்பு வந்திருக்கா, அந்த ரிஸ்க் ஃபேக்டர்லாம் பார்ப்போம். ஸ்மோக்கிங் இருக்கா, ஆல்கஹால் இருக்கா. ஸோ யாருக்கு அந்த ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு அடிப்படையாக பிரச்சனை இருக்கவங்களுக்கு மாத்திரை கொடுக்க போகிறோம், பிரச்சனை இல்லாதவங்களுக்கு ஃபாலோஅப்பில் இருக்க போகிறாங்க. ஸோ ஒரு ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கணும். இப்போ உள்ள காலகட்டத்தில் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த உணவுன்றது ஒரு முக்கியமாக இருக்குது. உணவு மற்றும் லைஃப் ஸ்டைல் மாறுறதுனால நிறைய பிரச்சனைகள் வருது. கரெக்ட். அதில் இப்போ சமீப காலமாக பார்த்தோம்னா ஒன்று ஸ்ட்ரெஸ்ஸு, இன்னொன்று இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம்னா அந்த இன்ஃபெர்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். இப்போ அந்த ஃபெர்டிலிட்டி சென்டரில் முன்னாடி நம்ம அப்பா அம்மா காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் இருப்பாங்க. ஃபெர்டிலிட்டி சென்டர் எங்கேயாவது ஒன்று. இப்போ தெருவுக்கு தெரு இருக்கு, நிறைய பேருக்கு அந்த குழந்தையின்மை அந்த ஒரு ப்ராப்ளம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அப்போ இதுக்கு ஒரு ஃபுட்டு முக்கியமான ரீசன். இது எப்படி அவாய்ட் பண்ணணும்? ஸோ பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அடிப்படையாக அந்த உணவு, உறக்கம், உடற்பயிற்சி வந்துட்டு மருத்துவர்கிட்ட வரும்போது நம்ம சொல்கிறோம். ஆனால் அடிப்படையாக பார்த்தீங்கன்னா இது குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல்லேருந்தே வரணும். ஸ்கூல்லேயே அவங்களுக்கு வந்து அந்த எஜுகேஷன், ஃபுட்டை பற்றியான ஒரு அவேர்னஸ்ஸு, ஒபேசிட்டி, ஓவர் வெயிட்டான இந்த மாதிரி பிரச்சனை வரோன்றதை வந்துட்டு மருத்துவர்களோ இல்லைனா பேரண்ட்ஸோ இல்லைனா டீச்சர்ஸோ அதை வந்து ஆழ் மனசில் அவங்களுக்கு பதிய வைக்கணும். ஹெல்த் இஸ் வெல்த்துன்னு. தென் சின்ன வயசுலேருந்தே ஒரு ஹேபிட் வந்துருச்சுன்னா தென் இட் வில் நாட் பி அ ப்ராப்ளம். பட் இப்போ நீங்கள் கேட்குறது வந்து இது வந்து இனிமே வர ஜெனரேஷன்ஸுக்கு நம்ம சொல்லலாம் மேடம். இப்போ இருக்கிற யங் ஜெனரேஷனுக்கு நம்ம எப்படி பார்த்துக்கிறதுனா, நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் வந்து பண்ணிக்கோங்க. எந்த பிரச்சனையும் இல்லைன்னா வெல் அண்ட் குட். ஏதாவது ஒரு அறிகுறி இருக்குன்னா, இப்போ ப்ரீ டயபெட்டிக்காக இருக்கீங்க, ப்ரீ ஹைப்பர் டென்ஷனாக இருக்கீங்க, கொலஸ்ட்ரால் வந்து பார்டருக்கு வர மாதிரி இருந்ததுன்னா ஒரு நல்ல டயட்டிஷியன் கவுன்சிலிங் எங்ககிட்டயே இருக்குது. டயட்டிஷியன் கவுன்சிலிங் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணணுன்றதை நாங்கள் சொல்லுவோம். பேசிக்காக வாக்கிங் தாங்க, நத்திங் எல்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். எதுவுமே செலவு பண்ணாமல் ஜஸ்ட் ஈவினிங் ஒரு ½ அன் ஹவர் வாக் பண்ணால் கூட போதும். இட் வில் ஹெல்ப் யூ அவுட். ஸோ நீ நாட் ஹேவ் டு வரி. அண்ட் அதர் திங் இஸ் பயம். நம்மளுக்கு எதாவது வந்துடுமா, நம்மளுக்கு எதாவது இருக்கா, அந்த பதட்டமே இருக்கக்கூடாதுன்னா ஒரு ஹெல்த் ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிட்டிங்கன்னா யூ ஹேவ் த ரீஅஷூரன்ஸ். சரிங்களா? இப்போ நீங்கள் டே பை டே நிறைய பேஷண்ட்ஸ் பார்ப்பீங்க. ஸோ இப்போ உங்கள் வர பேஷண்ட்ஸ்லாம் எந்த அளவுக்கு ஹெல்த்தை பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்குது, இல்லை பயம் அதிகமாக இருக்குது? ஸோ ஹெல்த் அவேர்னஸை விட ஹெல்த் ஆங்ஸைட்டி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன ஒரு படப்படப்பு இருந்தாலும் அது கார்டியாக் சம்மந்தமாக இருக்குமான்ற அந்த ஒரு அவேர்னஸ் இப்போ எல்லாருக்குமே இருக்குது. ஸோ உடனே வந்துடுறாங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 ஃபேக்டர்ஸ். ஒன்று வந்து உண்மையாகவே அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கா, இல்லை மன அழுத்தத்தினால அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கான்றதை ஒரு குடும்ப நல மருத்துவராக நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவேன். ப்ளஸ் யாராக இருந்தாலுமே எல்லா குடும்ப நல மருத்துவர்களும் அதை கண்டுபிடிச்சிடுவாங்க. அது உடல் ரீதியாக இருந்தால் நாங்கள் பார்த்துப்போம். அது மன ரீதியாக இருந்தால் அதற்கான மன தத்துவ நிபுணர்கிட்ட நாங்கள் அனுப்புவோம். அப்போ இன்னும் வந்து பொதுமக்கள்கிட்ட இந்த இதை பற்றின அவேர்னஸ் அதிகரிக்குன்னு நினைக்கிறீங்க ஹெல்த்தை பற்றி? இப்போ நீங்கள் சொன்ன எக்ஸசைஸாக இருக்கட்டும், இல்லை இந்த ஃபுட்டில் ஒரு கண்ட்ரோலாக. ஸோ எதுவுமே வந்துட்டு ஒரு ப்ராவர்ப் தான்ப்பா, அமுதமும் அளவுக்கு மீறின விஷயம். ஸோ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறன்னா இன்றைக்கே இப்போவே நான் வந்துட்டு 1 ஹவர் எக்ஸசைஸ் பண்ணி இன்றைக்கே உங்களால் இழைக்க முடியாது. இன்றைக்கே நான் வந்து ஷார்ட்கட்டில் வந்துட்டு 10 கிலோ குறைக்கிறேன்னு சொல்லி ஒரு ப்ராடக்டை எடுக்கிறது, அதெல்லாம் தப்பு. ஸோ எவ்வளோ வருஷம் ஆயிருக்கு உங்களுக்கு இதை சேகரிக்கிறதுக்கு உங்கள் வெயிட்டை, அந்த அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு 6 மாதமாவது நீங்கள் கொடுக்கணும் டு கெட் த டார்கெட். எதுவுமே ஒரு ஷார்ட்கட்டில் இல்லாமல் இருந்தால் நல்லது. ஓகே, ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் மாதிரி ஃபாஸ்ட்டாக எல்லாமே பண்ணணுன்னா இட்ஸ் டிஃபிகல்ட். ஓகே, தேங்க்யூம்மா.